சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பார்வதி வந்து கதை எல்லாமே சொல்றாங்க. கதை சொன்னதை நினைச்சு இப்ப ரொம்பவே வருத்தப்படுறாங்க. மீனா உண்மையை மறைச்சிட்டனாலதான் இவ்வளவு பிரச்சனைன்ற மாதிரி வந்து மீனா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு, எதுக்காக நீ இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்க மீனான்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கேக்குறாங்க. இல்ல, எனக்கு உரைக்கிற மாதிரி சொன்னீங்க, அதை நினைச்சுதான் சொல்லிட்டு சொன்னதும் இதை கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு விஜயாவும் வராங்க. விஜயம் வந்து மீனாவை பார்த்ததும், என்னடி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு உடம்பு முடியல, எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்த, இப்ப பத்தியா நல்லா ஊரை சுத்திட்டு இருக்க, நீ ஊரை நல்லா சுத்து, திரும்பவும் அந்த வீட்டுக்கு நீ வராத வரைக்கும் எங்களுக்கு பயங்கர சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து இப்ப என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல மீனா வந்து இருக்காங்க. எங்க பார், என் மருமக ரோகிணி அவ்வளவு சந்தோஷமா வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கான்னு நல்லா சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே பார்வதிக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுது. பார்வதி வந்து, என்ன மீனா வீட்டை விட்டு வந்துட்டியா, உனக்கும் புருஷனுக்கு எவ்வளவோ பிரச்சனை நிறைய நடந்திருக்கு, அதுக்காக நீ எப்பவுமே வீட்டை விட்டு வரமாட்ட, இப்ப வந்திருக்கேடா, என்ன அர்த்தம், ஏன் மீனா இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரி ஆண்டி, நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனதும் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாறி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கோபமா வந்து விஜயா இவங்க அலப்பற தாங்க முடியலன்னு சொன்னதும், அவங்களோட கதையை என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் விடுங்க, இதுக்காகலாம் வந்து நீங்க ஃபீல் பண்ணிட்டெல்லாம் இருக்காதீங்க, நடக்கிறது என்னவோ நடக்கட்டும், நான் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்ட உடனே வந்து ரொம்பவே வந்து கோபத்துல வந்து விஜய் இருக்காங்க. அடுத்ததா வந்து நம்ம மீனா திரும்பவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. மீனா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது உடனே அந்த சீதா வந்து வராங்க. சீதா வந்த உடனே, என்ன சீதா, அம்மா உன்னை வர வச்சுட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அம்மா ஒன்றும் சொல்லல, நானா தான் வந்தேன், என்னக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன திரும்பவும் என்ன பிரச்சனை, என்ன எதுன்னு கேட்க போறியா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பல விஷயத்த சொல்றாங்க. இல்லக்கா, நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, வேண்டாம் சீதா விட்டுடுன்னு சொன்னதும் அதுக்கு மேல எதுவுமே பேசுறதில்ல. கரெக்டா ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி வந்ததும், வாங்க மீனா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இந்த கேள்வி நான் கேட்கணும், எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க மீனா, உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லட்டுமா, ரோகிணி இல்ல, இப்ப எல்லா வேலையுமே அவங்களாவே இழுத்து போட்டு செய்யறாங்க மீனான்னு நல்லா சொன்னதும் இதை கேட்டதுமே நம்ம மீனாவுக்கு புரிஞ்சிடுது. ரோகிணி வந்து நம்ம வந்து அந்த வீட்டுக்கு திரும்ப வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்கன்ற விஷயம் எல்லாமே மீனாவுக்கு புரியுது. மீனாவுக்கு புரிஞ்சாலுமே அதை பத்தி வந்து எதுவுமே வந்து மீனா கேர் பண்ணிக்கிறது கிடையாது. உடனே ஆண்டி, நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், என்னுடைய சமையல் ரெசிபி நீங்க எல்லாமே சொல்லணும், அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து சந்திராவை வெளியே தனியே கூட்டிட்டு போயிட்டு நடந்த பிரச்சனை என்னவோ முத்துவுக்கும் மீனாவுக்கும் அந்த விஷயத்த தான் சொல்லலான்னு வந்திருக்காங்க. கரெக்டா சத்யாவும் வந்து, அக்கா மாமா ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு, வந்து என்ன சொன்னாரு, என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னாரான்னு சொல்லி கேக்குறாங்க. அது மட்டும் சொல்லல, மாமா எப்பயுமே வந்து குடிக்காம ஒண்ணும் இல்ல, குடிச்சிட்டு வருவாரு, அன்னைக்காவது ரொம்ப கம்மியா தான் குடிச்சிட்டு வந்தாரா, ஏங்கா அதுக்காக ஏங்கா சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. இங்க பாருடா, விஷம் ஒன்னா இருந்தாலும் அது விஷம் தான், அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ, எனக்கு போக விருப்பம் இல்லைன்னா விட்டுடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா மீனா வந்து சொல்றாங்க. உடனே சத்யா கிட்ட வந்து இப்ப வந்து சீதாவும் சொல்றாங்க, அக்காங்க கொஞ்சம் கூட வந்து விருப்பமே இல்லாம தான் எல்லா வேலையுமே வந்து அவங்க செய்வாங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுக்கு மேல அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது, விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அமைதியா எல்லாரும் அமைதியா ஆயிடுறாங்க. இங்க பாருங்க மீனா, நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு, முத்து ரொம்பவே ஃபீலிங்கா சுத்திட்டு இருக்காரு, அதே மாதிரி ரோகிணி சமைக்கிற சாப்பாடை கொஞ்சம் கூட சாப்பிட முடியல தெரியுமா, அந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு, ப்ளீஸ் மீனா நல்லா எல்லாரும் மாறி மாறி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. மீனாவும் ரொம்பவே பிடிவாதமா வரக்கூடாதுன்றதுலதான் மீனா வந்து பிடிவாதத்துல இருக்காங்க. இப்ப வந்து மீனா அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் வந்து இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மீனா அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து ஒரு பக்கமும் அதை நினைச்சு வந்து ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணிட்டும் வந்து இருக்காங்க. இப்ப சீதா வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சத்யா வந்து சிந்தாமணியோட பொண்ணு வந்து கூட்டிட்டு வராங்க. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு, என் அக்கா இங்க தான் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததுமே இப்ப நம்ம சீதா கிட்ட வந்து, அக்கா என்னுடைய ஓனரோட பொண்ணு தான் இவங்க, இவங்களுக்கு தான் உடம்பு முடியல, நீங்க டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்க முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே கேட்டதும்
சீதா வந்து நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்து எது ஒன்றும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட வந்து பேச வராங்க. அப்போ வந்து ஏன் உங்கள் வீட்டில் யாரும் வரலையான்னு சொல்லிட்டு இப்போ வந்து சத்யா வந்து கேட்குறாங்க. சத்யா கேட்டதும் என்னுடைய அம்மா அப்பா 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. அப்பா பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருக்காங்க. அம்மா கிட்ட உடம்பு முடியலன்னு நான் சொல்லியிருக்கேன். லொக்கேஷன் அனுப்ப நான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க வரல. எனக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே டாக்டர் வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சத்யா கிட்ட வந்து சொன்னதும் உடனே வாங்கன்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க. பின்னாடி சத்யா போறாங்க. உடனே சீதா ஒரு நிமிஷம் நில்லு, என்னடா சத்யா என்ன நடந்துட்டு இருக்கு, அந்த பொண்ணு எதுக்காக கூட்டிட்டு வந்து நல்லா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே சத்யா வந்து சொல்றாங்க, அக்கா அவங்க என்னுடைய ஓனரோட பொண்ணு அவ்வளவுதான்றாங்க. நிஜமாவே அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவதான்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கா பேசிட்டு இருக்க, அவ்வளவுதான்றாங்க. இங்க பாருடா அவங்க ரொம்பவே பெரிய ஆளுங்க, தேவையில்லாத இங்க உதவி பண்றதோட மட்டும் நிக்கணும், அதுக்கப்புறம் லவ் இதுன்னு சொல்லிட்டு ஏதேதோ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்க, தயவு செஞ்சு நீ இப்படி எல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து இங்க பாருக்கா அவங்க ஜஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, என் கூட கொஞ்சம் அவங்க க்ளோஸா பேசுவாங்க, அவ்வளவுதான், இதை தவிர வேற எல்லாம் எதுவும் கிடையாது, தயவு செஞ்சு நீ தைத்தோட நிறுத்திடுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதுக்கான கிளாரிபிகேஷன் சத்தே கொடுத்தா அப்படி இருந்தா நல்லதுதான் சொல்லிட்டு இப்ப சீதா வந்து சொல்லிட்டே இருக்காங்க. சீதா வந்து சொன்னதை கேட்டு ரொம்பவே சந்தோஷத்துல சத்தியா இருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது, அவங்களுக்கு நமக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத போது அதை நான் பண்ண மாட்டேன், நீ கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம சீதா நினைச்சபடி என்ன நடக்க போகுது, இப்போ நம்ம சத்யா வந்து இப்போ நம்ம சிந்தாமணியோட பொண்ணை காதலிப்பாங்களா, அப்படி ஒருவேளை காதலிக்கிற விஷயம் மட்டும் சிந்தாமணிக்கு தெரிஞ்சா சிந்தாமணி என்ன செய்ய போறாங்க, இதனால என்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுது, இதை எப்படி நம்ம சத்யா சமாளிப்பாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.